ஏன்னா கமல்ஹாசன் பின்னாடி சொன்னார் பப்ளிக் சம்பவத்தில் நீங்கள் சிம்ரன் டேட் புக் பண்ணுறீங்களோ அப்பாஸ் டேட் புக் பண்ணுறீங்களோ முதல்ல ரமேஷ்கல் டேட் வாங்க ஏன்னா அவனுக்கு தான் மெட்ராஸ் பாஷை கரெக்டாக வரும் ஏன்னா பிறந்த வந்து புது மெட்ராஸில் அப்படின்னாங்க சரின்னு சொல்லி அதனால என் மெட்ராஸ் படித்தாலும் டைலாக் நல்லா எழுதுவேன் அப்போ ஆட்சிக்கு போய் டைலாக் சொல்லி கொடுக்குறாங்க என்ன சொல்லுப்பா டைலாக் தான்ப்பா அப்படின்னாங்க பஜாரில் உஜாரெலாம் போனால் நிஜார வந்து தெரியுமா நல்லா இருக்குதுப்பா டைலாக் யார் எழுதுங்க நான் தான் எழுதுனேன் பரவாயில்ல எப்படி மெட்ராஸ் பாஷை தான் மெட்ராஸ் தான் பிறந்து வளர்ந்துட்டேன் அப்படியா ஆஹா ஒன்று மாதிரி ஆள் தான் மாதிரி எனக்கு வரமாட்டேங்குது எனக்கு சொல்லிக் கொடு மெட்ராஸ் பாஷை சொல்லிக் கொடு பாப்பா குந்திக்கோ குந்திக்கணும் துணியா துணிட்டேன் எங்கே இருக்கிறேன் இங்கேயே தான் இருக்கிறேன் ஏன்னா இருக்கிறேன் அப்படியே பயங்கர பாசம் ஆயிட்டாங்க என் மேலே அவங்க ஏன்னா டைலாக் சொல்லி கொடுக்குறேனே அவங்க ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு அப்படியே பார்த்தா முதல் நாள் ஷூட்டிங்காக முடிஞ்சிச்சு ரெண்டாவது நாள் சனிக்கிழமை ஷூட்டிங் போனேன் நான் ஒரு பால்கார வேறு கேரக்டர் படம் ஆள் இல்லை காரைக்குடி நான் சொல்ல ரமேஷ்கல் நீங்கள் நடிச்சுருக்கேன்றாரு நான் நடிக்கிறேன் நம்ம சின்ன வயசுல ட்ராமா நடிச்சு பழக்கமாச்சேன் நடிப்பு ஒரு பெரிய விஷயம் கிடையாது ஒரே டைட்டில் ஓகே கை தட்டுறாங்க ஆட்சி பாராட்டுறாங்க எஸ்வி சேகர் பாராட்டுறாரு மனோரமாவை வெட்டுக்காலமுக்கு பாராட்டுறாரு சூப்பர் தான் சாயந்தரம் எல்லாம் சுற்றி நின்றுட்டாங்க ரமேஷ்கல் உனக்கு அதிர்ஷ்டம் எங்கேயோ போதுறா நேற்று தான் சினிமாக்குள்ளேயே நுழைகிறேன் அசிஸ்டன்ட் நேற்று தான் இன்னைக்கு நடிகை பாரு எங்கே போயிடுச்சு ஒரு லைஃப் 2 நாள் லைஃப் டர்ன் ஆகிடுச்சுப்பா 4 நாள் எங்கேயோ போகிறேன்றாங்க நைட்டு பட்டா தூக்கமே வரல எனக்கு நம்ம லைஃப் எங்கே போயிடுச்சுடா அவள் தான் முதல் நாள் காலையில் ஞாயிற்றுக்கிழமை கிளம்புறேன் எங்கள் பெரியம்மா வராங்க ஐயா என்ன ஏன் சர்ச்சுக்கு போவேணாமா சர்ச்சுக்கா நான் யார் தெரியுமா போகிறேன் யாருடா அதே கண்ணன் தானே வேற நீ முந்தானே அசிஸ்டன்ட் டைரக்டர் நேற்று நடிகர் இன்னைக்கு ரேஞ்சே வேற எனக்கு அதில் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அப்படியாப்பா சரிப்பா வரப்ப நான் அவங்க போயிட்டு பெரியம்மா வயசு தான் போயிட்டாங்க நான் நேராக ஷூட்டிங் போனேன் அருணாச்சல ஸ்டூடியோ மேலே போனால் கேட்டு பூட்டிருக்கு வாட்ச்மேனுக்கு போகிறேன் வாட்ச்மேன் வாங்க கேட்டு தரேன் எதுக்கு தரணும் இன்னையா முந்தானத்தில் அசிஸ்டன்ட் டைரக்டர் யார் இருக்கட்டும் நேற்று நடிகர் யார் இருக்கட்டும் இன்னைக்கு ஷூட்டிங்னு சொன்னாயா அந்த ஷூட்டிங்கெல்லாம் கிடையாது பேக் பண்ணி போயிட்டாங்க நேற்று நைட்டு ஐயோ ஏன் போயிட்டாங்க என்ன கேட்க போய் டைரக்டர் கேளுன்றாங்க சரி போய் காரைக்குடி நான் வீட்டுக்கு போனால் அவர் சொன்னார் ஒன்றும் இல்லைப்பா ஃபைனான்ஸில் நின்று போச்சு கவலைப்படாத ஒரு 2-3 மாதத்தில் ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு பார்த்தேன் 3 மாதம் ஆச்சு 6 மாதம் ஆச்சு அப்புறம் நல்லது நடந்துட்டு ஒரு பூஜை போட்டோம் அப்புறம் ஜென்ரல் ஒரு பூஜை போட்டோம் எல்லாம் கரை எழுதுவோம் பூஜை போடுவோம் கரையை தொடாத நாளைக்கு போடுவோம் அப்புறம் பிரமிழாவுக்கு ட்ராமா போடுவோம் என்ன பண்ணாலும் பூஜையோடு இருக்கணும் ஷூட்டிங் நடக்காது இப்படியே வாழ்க்கை ஓடுது எனக்கு கிட்டத்தட்ட 1 வருஷம் 1.5 வருஷம் போயிடுச்சு இப்போ படிக்காமல் உட்காந்துருக்குறேன் அப்போ எங்கள் பெரியம்மா வராங்க என்னையா பண்ணுற என்ன பண்ணுறேன்னா ஏன் ஷூட்டிங் போகணும்னு சொன்னேன் ஞாயிற்றுக்கிழமை ஷூட்டிங் போல உனக்கு சினிமாவில் செகண்ட் சண்டே மட்டும் தான் லீவு அது எல்லா சண்டே ஷூட்டிங் வைப்பாங்க அதனால நான் என்ன ஒன்றும் பண்ணேன் சரி அப்படியே நீ போல இப்போ போகணுன்னா ஃபைனான்ஸில் பணம் இன்னும் போச்சு இப்போ எங்கே போகிறது எவன் சேர்க்கலாம் ஷூட்டிங்கில் இப்போ தெரியுதா தேவனை மறுதளிச்சா அவர் ஒரு சரியான பாடம் கேட்பாங்க அமே இயேசு கிறிஸ்து அமே நீங்கள் பைபிளில் படிச்சிருப்பீங்க எல்லாரும் அந்த காலத்தில் இஸ்ரேல் மக்கள் என்ன பண்ணுவாங்க இத்தனைக்கும் பெருசு பெரிய தீர்க்கு சொல்லி கூப்பிட்டு சொல்லுவார் தப்பு பண்ணுறீங்க தப்பு கற்று சொல்லிகிட்டே இருப்பார் இவங்களுக்கு கேட்பாங்க ஆனால் மறுபடியும் செடிக்கு சாமி வச்சுருவாங்க மலை மேலே விற்கிறது வச்சுருவாங்க அந்த தப்பை நீ பண்ணாத என் பெரியப்பா சொல்கிறாங்க ஒழுங்காக வந்து சாமி கும்பிட்டு ஒழுங்காக ஜீசஸ் கும்பிடு அவர் தான் உங்களுக்கு கரெக்டாக வழி காட்டுவார் வல்லை உள்ள தேவன் இயேசு கிறிஸ்து மட்டும்தான் வேறு யாருமே கிடையாது இப்படியே யோசிச்சுருக்கிறேன் சரி போ மறுபடியும் சர்ச்சுக்கு போய் தான் நான் உனக்கு என்ன பண்ணுறேன் நமக்கு என்ன தெரியும் வேறு வழி போகிறேன் சர்ச்சுக்கு போகிறேன் பக்கத்துலேயே பாண்டியராஜன் வேலை கட்டிச்சு அசிஸ்டன்ட் டைரக்டராக அப்புறம் பார்த்தா ஆண் பாவன் ஒரு படம் கன்னிவாசின்னு ஒரு படம் 100 days அடுத்த படம் ஆண் பாவம் சில்வர் ஜூபிலி 275 நாள் ஆண் பாவம் டைட்டில் நான் தான் வச்சேன் சீதா அந்த பொண்ணுக்கு டைட்டில் தான் பேர் வேறு ஷைலி நான் சீதா நான் தான் பேர் வச்சேன் பயங்கர பிஸி 4 ஹோட்டலில் ரூம் போட்டாங்க ஏன்னா பயங்கர பிஸி நாங்கள் ஒரே தலைகால புரியல சவேர ஹோட்டல் ரூமு உட்லண்ட்ஸ் ரூமு காஞ்சி ஹோட்டல் ரூமு பயங்கரமாக இருக்குது அங்கே வந்துட்டு போயிட்டு இருக்கிறேன் பிஸியாக இருக்கிறேன் அப்போ திடீர்னு எங்கள் பெரியம்மா இறந்துட்டாங்க பாவம் வயசாகிடுச்சு அவங்களுக்கு அப்புறம் எங்கள் 2 அக்கா இருக்காங்க அவங்க காலையில் 4 மணிக்கு எழுந்து பைபிள் படிப்பாங்க ஜம் பண்ணுவாங்க எல்லாம் ரொம்ப பக்தியாக இருப்பாங்க சர்ச்சுக்கெல்லாம் போவாங்க நம்மளும் பார்த்துருக்கேன் நிறைய பேர் நம்ம குடும்பத்தில் பெரியவங்க பைபிள் படிச்சு எங்கள் பெரியம்மாலாம் காலையில் பைபிள் படிப்பாங்க பைபிள் படிச்சுட்டு இருப்பாங்க நம்ம கண்டுக்க மாட்டோம் ஆனால் அவங்கெல்லாம் பைபிள் படிச்சதால்தான் நாம் நல்லா இருக்கணும் அதே மாதிரி நாம் நல்லா பைபிள் படிச்சு ஜம் பண்ணாதான் நம்ம என் குடும்பம் நடந்த விஷயம் அப்போ 2 அக்கா அங்கே இருக்காங்க சின்ன வந்து பெரியவங்க 2 பேர் வருவாங்க வந்துட்டு ஐயா என்னையா ஷூட்டிங் போலியா நம்ம ஃபைனான்ஸ் வந்து போச்சு சரி இப்போ வா ஷூட்டிங் போகலாம் எதுக்கு ஷூட்டிங் நான் எங்கே இருக்க தெரியுமா எங்கே இருக்கிறேன் இங்கே தான் இருக்கிறேன்
பாண்டியராஜன் கிட்ட இருக்கிறேன். ஆண்பா கேள்விப்பட்டீங்களா? அதெல்லாம் கேள்விப்பட மாட்டாங்க. படம்லாம் பார்க்க மாட்டேன். கன்னிராசி கேள்விப்பட்டீங்களா? அதெல்லாம் பார்க்க மாட்டேன். வேலைக்கு பாடுறான். அசிஸ்டன்ட் டைரக்டர். சீக்கிரமாக டைரக்டர் ஆகிடுவேன். அப்புறம் மீட் பண்ணுறாங்க. பேச கிடையாது. நான் போயிட்டேன். அப்போ எங்கள் பெரியம்மா அக்காலாம் பார்க்குறாங்க. இங்கே இப்படி எதுவும் விட மாட்டான். இவங்களுக்கு ஏதாவது பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு ஒரு பொண்ணை பார்க்குறாங்க. அது பெரிய மியூசிக் டைரக்டர் பொண்ணு. PS திவாகர் பெரிய மியூசிக் டைரக்டர் அந்த காலத்தில். யார் ஆக்சுவலாக பொண்ணு கொடுக்க மாட்டாங்க. அவர் கொடுக்குறாரு. சரி ஏதோ பண்ணி சினிமா கஷ்டப்படுறான் வந்துடுவான் நம்பிக்கை பொண்ணு கொடுக்குறேன்ட்டேன். நான் வந்தோடனே அக்கா வந்து கேட்டாங்க, என்னப்பா கல்யாணம் பண்ணிக்கிறேன். பொண்ணு கேவலமாக இருக்கு. அத்தை போய் கல்யாணம் பண்ண சொல்கிறேன். கேவலமாக இருக்கா? நீ அப்படியே மன்மதை புரிஞ்சு ரொம்ப அழகாக இருக்கு மனசில். ஏண்டா ஒரு மியூசிக் டைரக்டர் பொண்ணு அவரு ஒரு பொண்ணு கொடுக்குறதே பெரிய விஷயம். அதெல்லாம் கிடையாது. நான் ஒரு லட்சத்தோடு வாழ்கிறேன். டைரக்டர் அப்படி பேர் வந்து கல்யாணம் பண்ணுறேன். அந்த லட்சத்தோடு இருக்கிறேன். சரி லட்சியம் எப்படி நிறைவேறும்? இயேசு கிறிஸ்துவின் கிருபை இல்லாமல் எந்த லட்சியம் நிறைவேறாது. எந்த ஒரு காரியம் நடக்காது. வாழ்க்கையில் தெரிஞ்சு அதனால நீ வந்து தேவனை கும்பிடு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஷூட்டிங் ஆரம்பிச்சாச்சு. நான் பாருங்க டைரக்டர் அனுப்புறவங்க சர்ச்சுக்கு. ஓ டைரக்டர் அனுப்புறாங்க சர்ச்சுக்கு. அதுக்கு முன்னாடி அதுக்குள்ள வர டைம் கிடையாது. டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. 2 பேர் அப்படி போயிட்டாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க பார்த்தா ஷூட்டிங் நடக்குது. சென்சார் வரைக்கும் வந்துடுச்சு. சென்சார் வரைக்கும் வந்துச்சு யோசிச்சேன். அதுவும் 1.5 வருஷம் ஆயிடுச்சு. சென்சார் வரைக்கும் வந்துச்சு. படம் ரிலீஸ் ஆகிடும். இப்போ கல்யாணம் பண்ணிடலாம் பேசாம அப்படின்னு கேட்குறேன். அக்கா அங்கே போய் கேட்குறாங்க. அவர் கொடுத்துட்டார் பொண்ணு. அதையும் பொண்ணு கல்யாணம் பண்ண 2 வருஷம் ஆயிடுச்சு. கல்யாணம்லாம் பண்ணியாச்சு. படம் வரல. 1 வருஷம் ஆச்சு. எனக்கு செப்டம்பர் 11 கல்யாணம். அதே செப்டம்பர் 11 பெரிய பையன் பிறகுறான். எல்லாம் சொல்கிறேன், டேய் கல்யாணம் பையன் பிறகுறான்டா, உனக்கு அதிர்ஷ்டண்டா, படம் வந்துடும்டா. வரல. என்னடா கல்யாணம் வேறு பண்ணிட்டு பையன் வேறு பிறந்துட்டான். இப்போ சம்பளம் வேறு இல்லை, கையில் காசு வேறு நிலமட்டு என்ன பண்ணுறது? ஏன்னா ஃபுட்டு கொடுக்க மாட்டாங்க சினிமாவில். பார்த்தா 2ஆம் பையன் பிறகு 91. அப்போ என்ன சொல்கிறாங்க, தாய்க்கு தலைமகன், தந்தைக்கு கடைமகன், அப்பாவுக்கு 2ஆம் பிள்ளை அதிர்ஷ்டண்டா, பாரு படம் வந்துட்டு போயிருந்தான். என் பையன் 2ஆம் பையன் பிறந்தான், ஸ்கூல் போனான், காலேஜ் போனான், கல்யாணம் ஆயிடுச்சு, குழந்தை கூட பிறந்துச்சு. இன்னும் அந்த படம் வரல. முடிச்சு கதை எப்படி இருக்கு எனக்கு யோசிச்சு பாருங்க. அப்படியே சுவாகமாக உட்காந்து அதோட நாங்கள் அம்ஜிகர் பண்ணிட்டோம். அம்ஜிகரில் எஸ்ராசர்வன் ஐயா தான் எங்களுக்கு பிஷப், நோவா பாஸ்டர், ECA சர்ச். சர்ச்சுக்கெல்லாம் போகிறது கிடையாது. எப்பாவது பண்டிகை கிறிஸ்துவ சொல்லுவாங்களே, இந்த நியூ இயர் கிறிஸ்மஸ்க்கு ஏதாவது அப்படி போர் அடிச்சா போகிறது. ஒரு ஆர்வமான சாமி கும்பிட கிடையாது. அப்படி இருக்கிறேன். அப்படி இருக்கிறாங்க பார்த்தா ஒன்றும் பெருசாக வரல நம்ம லைஃபு. அப்படி யோசிக்கிறேன். அப்போ 2 அக்காங்க வராங்க. ஐயா என்ன பண்ணுறீங்க? சென்சார் ஆச்சு, ஆனால் படம் வரல, ஃபைனான்ஸ்லாம் நின்று போச்சு, தெரியுதுல்ல. அப்போ என்ன பண்ண நீ? கடவுளை மறுதளிக்க கூடாது. முதலாவது கடவுளையும் அவருடைய ஞானத்தையும் தேடுங்கள், மற்றவையெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ஞாபகம் வச்சுக்கோ. நீ முதல்ல அங்கே தேவனை தேடுறா. சரி அதுவும் நியாயம் தானே. அப்போ சர்ச்சுக்கெல்லாம் உடனே போ. கேரள ரோட்ஸ் நடக்குது, கேரள ரோட்ஸ்லாம் போ அப்படின்னு. சரி கேரள ரோட்ஸ் போகிறேன். சாயந்தரம் 6 மணிக்கு போனால் விடிய 10 காலைல விடிய 5 மணிக்கு பயங்கரமாக பாடுவேன், பைபிள் படிப்பேன், வசனங்களை பேசுவேன், சளைக்கவே மாட்டேன். அப்படியே பாஸ்டர் பார்ப்பாரு, ரமேஷ் கண்ணா பாரு என்ன பக்தி, 6 மணிக்கு வந்தாயா, டயர்டே ஆகலை, பக்தின்னா இப்படி இருக்கணும் அவனுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் உண்மை கிடையாது. எல்லா வீட்லையும் போனால் பிஸ்கட் கொடுப்பாங்க, கேக் கொடுப்பாங்க, சில வீட்டில் பிரியாணி கூட போடுவாங்க. அப்போ எப்படி இருக்கு கேரக்டர் சமைச்சாலும் போகிறது வயிற்று இதுக்காக போகிறது. ஆனால் கர்த்தரோட இயேசு கிறிஸ்து கிருபை பாருங்க, நீ சும்மா கும்பிட்டா போதும், அவரோட வரும். இயேசு கிறிஸ்து அவருக்கு தெரியும் உனக்கு என்ன தேவை. அப்படியே போயிட்டே இருக்கு. திடீர்னு பார்த்தா ரவிக்குமார் வேலை கிடைச்சிச்சு. ரவிக்குமார் வருஷத்துக்கு 3 படம் பண்ணுவார். ஒரு படம் முடிவுக்குள்ள அடுத்த படம். அப்படி நைட் அண்டே இருக்கு, பயங்கர பிஸி. அப்படியே போய் வந்துட்டு இருக்கிறேன். 2 பேர் என்ட்ரி, அக்காங்க 2 பேர் அப்படியே வராங்க. ஐயா என்னையா சர்ச்சு பக்கத்தில் ஆளை காணோம். நான் யாருன்னு தெரியுமா? இப்போ KS ரவிக்குமார். ஆபீஸ் பார்த்தியா, முத்து பார்த்தியா, எல்லாம் நான் தான் கோடாயிடுச்சு. என்னை டிஸ்டர்ப் பண்ணாங்க, போயிட்டே இருக்கு வேலையை பார்த்துக்கலாம். சரிப்பா நாங்கள் போகிறோம்ப்பா, எப்போ உனக்கு புத்தி வருது அப்போவா அப்படின்னு போயிட்டாங்க. ரவிக்குமார் ஒர்க் பண்ணுறேன். பெரிய குடும்பம் ஒரு படம் வசனம் எழுந்து 100 days. அந்த ப்ரொடியூசர் வர ரமேஷ் அண்ணா ஒரு படம் டைரக்ட் பண்ணுங்கன்ற. நான் முடியாது சார். என்னது முடியாதா? என்ன சார் டைரக்ஷன் உங்களுக்கு சான்ஸ் கொடுக்கல மாட்டாட்டுங்க. வேணாம் சார், எனக்கு ஒழுங்காக ரவிக்குமார் சம்பளம் வாங்கிட்டு இருக்காதீங்க. ரவிக்குமார் கேட்குறேன், ஏன்டா என்னடா ஆச்சு உனக்கு பைத்தியமா நீ? டைரக்டர் வந்து சின்ன உள்ள வந்தேன். அப்புறம் வேணான்ட்டேன் சார். ஏற்கனவே ஒரு படம் பூஜை போட்டு நின்று போச்சு, 3 நாள் ஒரு படம் நின்று போச்சு, ஒரு படம் சென்சார் ஆகி நின்று போச்சு. அதனால நான் டைரக்ட் பண்ணுறதா இல்லை.
நீங்கள் ஒழுங்காக சம்பளம் கொடுக்குறீங்க, 2 பசங்க இருக்காங்க, ஸ்கூல் போகணும், காலேஜ் ஃபீஸ் கட்டணும், நிறைய வேலை இருக்குது, நான் சேர மாட்டேன். இதே பைத்தியக்காரா, அவங்கெல்லாம் ஃபைனான்ஸ் எல்லாம் பணம் என்ன போச்சு. இது யார் தெரியுமா கம்பெனி? ஃபிலிம் கலர் லேபரேட்டரி ஓனர் ஜெமினி. ஃபிலிம் லேபரேட்டரி ஓனர் படம் கொடுக்குறாரு. அவங்கெல்லாம் காசு இல்லைனா படம் இல்லை. இவங்க வந்து ஃபிலிம் இருக்குடா, ஃபிலிம் இருக்குது, பிரிண்ட் அடிச்சு ரிலீஸ் பண்ணிவிடுவாங்க, காசு இல்லைனா கூட. எல்லாம் ஃபிலிம் அவங்க கையில் இருக்குது, அப்போல்லாம் ஃபிலிமில் தான் படம் ரிலீஸ் பண்ணுவாங்க. அப்படி யோசிக்கலாம், ஆமாம் கரெக்ட் தானே டேரக்ட் சொல்கிறது, போட அப்போ டேரக்ட் பண்ணுறாங்க. நல்ல ஐடியா வந்து ஃபிலிம் கம்பெனிக்கு அப்புறம் நான் பயம். ரூம் போட்டாச்சு ஹோட்டலில், சவேரா ஹோட்டலில் ரூம் போட்டாச்சு. மீனாக்கு அட்வான்ஸ் கொடுத்தாச்சு, ஜெயராமுக்கு அட்வான்ஸ் கொடுத்தாச்சு, வடிவே